Hello friends, welcome to Sujas Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதோட அளவு வந்துட்டு 160 கிராம். இது வந்துட்டு buy one get one ஆஃபர்ல வருது. ஒரு பாக்கெட் வாங்கும்போது இன்னொரு பாக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதோட பிரைஸ் வந்துட்டு ரெண்டு பாக்கெட்டும் சேர்த்து 130 ரூபாய். வாங்க இப்போ இந்த பேக் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில இருந்து இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் செய்ய போறேங்க. இந்த பேக்கை கட் பண்ணி இதில கொடுத்திருக்கிற மாவு எல்லாத்தையும் நாம ஒரு பவுல்ல கொட்டி வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் மாவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. தண்ணி ரொம்ப அதிகமா சேர்த்துக்க வேணாம். இத நாம நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிட்டாலே போதுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அடிச்சு பிசையணும் அப்படின்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்க மாவு பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து தொட்டு பார்த்தா நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இதை நீங்க பிசைஞ்சுக்கோங்க. கடைசியா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாவு வந்துட்டு ட்ரை ஆகாத அளவுக்கு இதை நல்லா மாவு ஃபுல்லா நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. நல்லா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மாவை மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா நாம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைஞ்சு அதை நெய் தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அவங்க அந்த பேக்கில் 160 கிராம் மாவுக்கு 650 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு தாங்க சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும். அதனால நீங்கள் சுகர் அளக்கிற அதே கப்லேயே நீங்கள் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து சும்மா கலருக்காக தாங்க சேர்க்குறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் நல்லா காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த சுகரை வந்துட்டு நாம் நல்லா அப்படியே கம்பி பாகு மாதிரி காய்ச்சணுன்னெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே போதும். ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இன்னும் இந்த பிசுபிசுப்பு தன்மை வரல. இன்னும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குலாப் ஜாமுனோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக சாஃப்டாக உருட்டினீங்கனாலே போதும். எந்த விரிசலும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா வலுவலுன்னு உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நெய் சேர்த்துக்கணும்னு தேவையில்லைங்க. ஒரு வாட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 10 உருண்டை வரைக்கும் உருட்டுறதுக்கு வருங்க. எந்த கிராக்கும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா வலுவலுன்னு உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது வந்து பிரிஞ்சு உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. அடுத்ததான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். குலோப் ஜாமுனை நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எண்ணெயை வந்துட்டு நம்ம அதிகமாக ஹீட் பண்ணிடக்கூடாது. மிதமான அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். மீடியம் அளவுக்கு இந்த எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நாம நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு 4 அல்லது 5 மட்டும் போட்டு
இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப எண்ணெயை சூடு பண்ணிட்டோம்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாது. குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம போடுற குலோப் ஜாமுன் வந்துட்டு அதில் நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப கரண்டியை வச்சுட்டு அதை இது பண்ணி விடாமல் லைட்டாக அதை நீங்கள் தள்ளி தள்ளி விடுங்க. எல்லா பக்கமும் அது ஒரே மாதிரி வேகிற மாதிரி இதை நல்லா எல்லா சைடும் அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, அப்படியே கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருதுங்க. நம்ம வந்துட்டு வலுவலுன்னு உருட்டினாதாங்க இந்த அளவுக்கு அது நல்லா வரும். இல்லைன்னா உங்களுக்கு லைட்டாக ஃபுல்லாக கிராக் விட ஆரம்பிச்சிடும். நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை வந்துட்டு லைட்டாக விரல் மட்டும் யூஸ் பண்ணி பிசைஞ்சாலே போதுங்க. அடுத்ததாக இந்த மாவு பிசைஞ்சிட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இது நல்லா அந்த மாவு ட்ரை ஆகாத அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராக் எதுவுமே விழுகாத அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக உள்ள முக்கியமான டிப்ஸ் வந்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் மட்டும் தாங்க வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா இது வந்துட்டு வெளியே வந்து கலர் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகவே வேகாது. குலாப் ஜாமுன் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா சைடும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேற பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம எடுத்த உடனே ஜீரால போட வேணாங்க, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா போடுங்க. எண்ணெயிலேருந்து எடுத்து உடனே அப்படியே நீங்கள் ஜீரால போட்டுறாதீங்க. ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஜீரால போட்டுக்கோங்க. குலாப் ஜாமுன் வந்துட்டு உங்களுக்கு ஜீரால குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த முக்கியமான 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குண்டு குண்டான சாஃப்டான நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க.